शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। प्रबोध सुधाकरम् नादानुसंधान प्रकरणम् 13வது प्रकरणम् 144வது श्लोकम्. இங்க மனசை அடக்கிறதுக்கு சில உபாயங்களை சொல்லி கொடுக்கிறார். நாதானுசந்தானம் அப்படிங்கிற உபாயத்தை பத்தி இங்க சொல்றார். யாவத் க்ஷணம் க்ஷணார்த்தம் ஸ்வரூப பரிசிந்தனம் கிரியதே தாவத் தட்சிணகர்ணே த்வனாஹத ஸ்ரூயதே சப்தஹ. அந்த அபியாசம் பண்றவாளுக்கு தான் அது தெரியும். அதாவது ரொம்ப ஸ்வல்ப காலம், அதாவது ஒரு க்ஷணமோ ஒரு க்ஷணங்குள்ள இல்ல, அதுலயும் பாதி நேரம் தானோ ஸ்வரூபத்தை பத்தி எப்போ அந்த சாதகன் பரிசிந்தனம் பண்றானோ, அதாவது பாக்கிய விஷயத்திலிருந்து தன்னுடைய மனசு பக்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் திருப்பி ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்றதுலயே எப்ப இருக்கிறானோ அப்பொழுது தாவத் தட்சிணகர்ணே அவனுடைய வலது காதுல அநாகத ஸ்ரூயதே சப்தஹா. அநாகதம் அப்படின்னு பேரு இந்த சப்தத்துக்கு. ஏன் அநாகதம்னு பேரு அப்படின்னு கேட்டா, மத்த வாத்தியங்கள் எல்லாம் அடிச்சா சத்தம் வரும், இப்படி கையை தட்டினா சத்தம் வருது. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சு அந்த அடிபட்டு வரக்கூடிய சத்தம், அதெல்லாம் ஆகதமான நாதமா. மிருதங்கத்திலேருந்து துவனி ஏற்படணும்னு சொன்னா வெறும் துவனி வராது, அதை ஒருத்தன் வாசிக்கணும். இவன் கை அதுல படணும், அடிக்கணும், அடிச்சாதான் அதுல இருந்து சத்தம் வரும் இல்லையா? எல்லா வாத்தியமும் அப்படிதான். அதெல்லாம் ஆகதம், அடி வாங்கி அடிச்சத்தினாலே ஏற்படக்கூடிய சப்தம். இந்த சப்தம் அப்படி இல்லை, இது இயற்கையா கேட்கக்கூடிய ஒரு சப்தம். இது அநாகதம், ஆகதம் இல்லாதது அப்படின்னு அதுக்கு பேரு. இப்பேற்பட்ட ஒரு சப்தத்தை அந்த ஸ்வரூப சிந்தனம் பண்றச்ச அவன் வலது காதுல உணரலாம். அதான் சொல்ற, தாவத் தட்சிணகர்ணே த்வனாஹதஹ ஸ்ரூயதே சப்தஹ. எதுக்கு அடையாளம் காதல சத்தம் கேட்கறது அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டா அத சொல்றார். இதுக்குதான் இதை அனுசந்தானம் பண்ணும், கேட்கறதா இல்லையா அப்படிங்கறத இவன் கவனிச்சு அதை அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்றதுனாலே என்ன தெரியும்? சித்தியாரம்ப ஸ்திரதா விஸ்ரம விஸ்வாச பீஜசுத்தீனாம் உபலக்ஷணம் ஹி மனசஹ பரமம் நாதானுசந்தானம். இந்த உத்தமமான நாதானுசந்தானம் அப்படிங்கிறது இருக்கே, அதாவது வலது காதிலே இயற்கையாவே ஒரு துவனி, ஒரு சத்தம் கேட்கறது அப்படிங்கிறது இருக்கே, இது எதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு கேட்டால் சித்தி ஆரம்பம். இது கேட்க ஆரம்பிச்சதுன்னா இந்த சாதகன் என்ன உத்தேசத்துல இந்த பிரயத்தனத்தில் ஈடுபட்டிருக்கானோ அந்த காரியம் இப்போ சித்திக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். சித்தி ஆரம்பம், காரியம் அந்த இவனுடைய உத்தேசமானது இப்போ கிட்ட வந்தாச்சு, சித்திக்க ஆரம்பிச்சாச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்திரதா. ஸ்திரத்தன்மை, அதாவது உடனே உடனே காணாம போயிடுங்கிறது இல்லை, ஒரு ஸ்தைரியமான ஒரு தன்மைய இதை காண்பிக்கிறது. விஸ்ரமஹா, விஸ்ரமம்னா என்னன்னு சொன்னா, இந்த இந்திரியம் மனசு இது எல்லாமே நாம சொல்லாட்டாலும் அது வேலை பண்ணிட்டே இருக்கு, அது விசிராந்தியே இல்லை, அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கு. நாம சொல்லி வேலை பண்றதாங்கிறது சொல்ல முடியாது. அது எப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சைத்தன்யம்
அந்த இருக்கோ இல்லையோ அதனுடைய சந்நிதி மாத்திரத்துல வேலை பண்ண ஆரம்பிச்சு விடுறது. ஆத்ம சைத்தன்யம் கூட இருக்கிற மாத்திரத்துல இது வேலை செய்யறதுக்கு தயாராயிடுறது, வேலை பண்ண ஆரம்பிச்சிடுறது. மனசு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறது. அப்ப இந்த மனசு மற்ற இந்திரியங்கள் இதுகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா இந்த அநாகதமான நாதத்தை கேட்க முடியாது. இது கேட்கறதுன்னு சொன்னா இதுகள்லாம் இப்ப வேலையை நிறுத்தி அடங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உபலட்சணம், லட்சணமாக அமையும். அதே மாதிரி விஸ்வாசகா, விஸ்வாசம்னா நம்பிக்கை. எப்பவுமே இந்த சாதகனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நாம சித்தியை எதிர்பார்க்கிறோம், அதுக்காகத்தான் பிரயத்தனப்படுறோம். ஆனா காரியம் சித்திக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு இருக்கும். இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னு கேட்டா பெரிய பெரிய சாதக்கால் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அந்த சித்தியை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது கேட்கிறோம், கதை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிறச்சே நமக்கு அது சித்திக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் மனசுல வந்துட்டு இருக்கும். இந்த சந்தேகத்தை எப்படி போக்கிக்கிறது? யார்கிட்டயாவது கேட்டா தெரியுமா, நான் இப்ப சாதகனா இருந்துட்டு ஆத்ம தியானத்துக்காக நான் சாசனம் பண்றேன், எனக்கு அது சித்திக்குமா சித்திக்காதா கரெக்டா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது. ஆனா அது இந்த நாதானுசந்தானம் இருக்கே, இது அதுக்கு ஒரு அடையாளமாக அமையும். காதுல அநாகதமான அந்த நாதம் கேட்க ஆரம்பிச்சு கொடுத்ததுன்னு சொன்னால் இவனுடைய சாதனம்ங்கிறது ஸ்திரமாயிடுத்து. அதே சமயத்திலே இவனுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது. அவன் அபீஷ்டமான அந்த சித்தியை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத அந்த நம்பிக்கையை அது கொடுக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கார்? பீஜ சுத்தி. நாம் பீஜ சுத்தி, இது என்னது? சுத்தினா நமக்கு தெரியுது இல்லையா? சுத்தி வேணும், அந்தகரணத்துல சுத்தி வேணும். அந்தகரண சுத்தி வேணும், பாக்கிய சுத்தியும் வேணும். பாக்கிய சுத்தி இல்லாம பிரயோஜனம் இல்லை. அத பாக்கிய சுத்தி அந்த சுத்தி ரெண்டுமே வேணும். இந்த சுத்தி தனக்கு இருந்தா தான் ஞானம் வர முடியும், நம்பிக்கை வர முடியும். ஆக அந்த சுத்தியானது இவனுக்கு இருக்குங்கிற நம்பிக்கைய இது கொடுக்கும். ஏன்னா சுத்தம் இல்லாத அந்த அந்தகரணத்துல இப்பேற்பட்ட அநாகதமான நாதம் கேட்க முடியாது. அதனால அத அனுசந்தானம் பண்றதுல இவருடைய மனசு நிக்கிறதுன்னு சொன்னா இந்த அனுசந்தானமே இத்தனை விஷயங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கும். என்னென்ன விஷயம்? சித்தி, ஆரம்ப, ஸ்திரதா, விஸ்ரம, விஸ்வாச, பீஜ சுத்தி அப்படிங்கிற இந்த 5 விஷயத்துக்கும் இந்த நாதானுசந்தானமானது நமக்கு ஒரு அடையாளமாக அமைஞ்சிருக்கு. ஹேரி மிருதங்க சங்காத்யாஹத நாதே மனஹ கணம் ரமதே இம் புனரநாஹதேஸ்மின் மதுமதுரே அகண்டிதே ஸ்வச்சே. ஹேரி, மிருதங்கம், சங்கம் இத்தியாதிகள், இந்த மாதிரி எத்தனையோ வாத்தியங்கள் இருக்கு. மிருதங்கம் நமக்கு தெரிகிறது, சங்கம் தெரியும். ஹேரி அப்படிங்கிறது இந்த பெரிய ஒரு வாத்தியம், அதை அடிச்சு பேரிகை அப்படின்னு சொல்லுவா. பேரிகை அப்படின்னு அதை யுத்தத்துல எல்லாம் அடிப்பா, அடிச்சு பெரிய சத்தத்தை உண்டாக்குவா. இந்த பேரி ஆகட்டும், மிருதங்கமாகட்டும், சங்கமாகட்டும், இதெல்லாம் ஆகத நாதே, இதை அடிச்சால் வரக்கூடிய சத்தம் இருக்கே, அந்த சத்தத்துல நம்மளுடைய மனசானது ஒரு கணம் கொஞ்ச நேரம்தான் அது சந்தோஷம் அடையுமா. ஏன் அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரத்துல அது அழுத்து போயிடும். கொஞ்ச நேரம் வாழ்க்கைன்னு இருக்கான்னா மனசு ஆனந்தமா இருக்கு, நல்லா இருக்குன்னு கேட்கலாம். ஆனா அதே எப்பவும் கேட்டுன்றதுன்னு வச்சுக்கோங்க, இது என்னடா இது அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணிப்படும். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதி சர்வத்திர வர்ஜயத்துல சொல்லி அதுல நம்ம மனசு ரமிக்காது. கொஞ்ச காலம்தான் ரமிக்கிறது. ஆனா நமக்கு இங்க அந்த அம்சம் வேண்டாம். பகுகாலம் ரமிக்க முடியலையே அப்படிங்கிறது நம்ம இங்க எடுத்துக்க வேண்டாம். இந்த நாதத்துல கூட நம்ம மனசை ரமிக்கிறதுன்னு சொன்னா இந்த நாதத்துல ரமிக்காதா அப்படிங்கிற அர்த்தத்துல இதை எடுத்துக்கணும். தேரி, மிருதங்க, சங்கா, யாகத நாத இதெல்லாம் வாதிக்கப்பட்டு வாதனம் பண்ணி
அதுல இருந்து வரக்கூடிய நாதம் இருக்கு, அந்த நாதத்தையே நம்ம மனசு கொஞ்ச காலமாக இருந்தாலும் அதை ரொம்ப ஆசையோடு அதை கேட்கறதோ இல்லையோ, அப்படி சந்தோஷப்படும் போது புனர் அநாகதேஸ்மின், இந்த அநாகதமான துவனி இருக்கே, இந்த அநாகத நாதத்தை கேட்கறதுல அந்த மனசுக்கு ஈடுபாடு ஏற்பட முடியாதா? அவசியம் ஏற்படும் அர்த்தம். ஏன்னு கேட்டா, இந்த அநாகத நாதம் எப்படி இருக்குமாம், மது மதுரே, மது மதுரை அவ்வளவு இனிப்பா இருக்குமா, தேன் போல இருக்குமா, காதுல வெடிச்ச தேன் காதுல பாய்ச்சின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாள் இல்ல, மதுரமானது. அந்த மாதிரி இந்த காதுல கேட்கிற நாதமானது தேனை போல ரொம்ப இனிமையானதாக இருக்கும். அதே சமயத்துல அகண்டித்தேங்கிறதுக்கு இடவெளி இல்லாம அது கேட்டு இருக்குமா. மத்ததெல்லாம் அவன் நிறுத்தினா ஒரு சமயம் நின்று போயிடும், வாசிக்கிறத நிறுத்தினான்னா நின்றுதான் போகும். வாசிக்கிறது நிறுத்தாம இருக்க முடியாது, பின்னாடி வாசிக்க முடியும். வாசிச்சா கை வலிக்கும், அப்போ கொஞ்சம் விசிராந்தி எடுக்க முடியாதான் இருக்கும், ஓரளவுக்கு அங்கங்க விராமம் எடுக்க முடியாது இருக்கும். அதெல்லாம் கண்டிதமாகத்தான் இருக்கும். ஆனா இவன் அனுபவிக்கக்கூடிய, அனுசந்தானம் பண்ணக்கூடிய அந்த அநாகத நாதம் இருக்கே, இது மதுரமாக மாத்திரம் இருக்குங்கிறது இல்லை, அகண்டிதமாகவும் இருக்கு, இடைவிடாது நடுப்புற விட்டு விச்சேதம் இல்லாமல் வருது. அது மாத்திரம் இல்லை, ஸ்வச்சே, பரமசுத்தமா இருக்கு. இதுல தப்பு தோஷமே கிடையாது, தோஷ சம்பந்தமே இல்லை. அப்பேற்பட்ட இந்த நாதத்தை ஒரு சாதகனாக இருக்கிறவன் அனுசந்தானம் செய்ய வேண்டும். இந்த அனுசந்தானத்தினாலே அவனுடைய சித்தியை பத்தி அவன் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, அவன் அனுசந்தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா அப்புறம் அதை கேட்கறதுல அவனுக்கு அலுப்பு தட்டாது. வெளி விஷயங்கள்ல எல்லாம் அதை கேட்டு கேட்டு அலுத்து போகலாம், அலுத்து போகும். மிருதங்கம் நான் எல்லாம் எத்தனை நாள் கேட்டுட்டு இருக்கிறது அசந்து போயிடும். ஆனா இந்த அநாகதநாதம் அப்படி இல்லை, இதை கேட்டால் இவனுக்கு அழுக்காது. ஆனா இந்த நாதானுசந்தானம் ரொம்பவும் சாதகனுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. விஷயோபரமா யதா யதா யாதி நைஷ்டல்யம் வேணோரிவ தீர்க்கதரஹ ததா ததா ஸ்ரூயதே நாதஹ. பத்தி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. இந்த சித்தமானது விஷயோபரமா, ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மனசு பாக்கிய விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிற பரியந்தம் அது சஞ்சலமா தான் இருக்கும். மனசு ஏன் சஞ்சலமா இருக்கு? மனசு சஞ்சலம்னு பிரசித்தம். அசம்சயம் மனஹா சஞ்சலம் அஸ்திரம் அப்படின்னு பகவானே வச்சுக்கிறார். இது ரொம்ப சஞ்சலமா இருக்கு அப்படிங்கிறது வாஸ்தவம் தாங்க. ஏன் சஞ்சலமா இருக்கு அப்படின்னு கேட்டா, இது ஏதாவது ஒரு விஷயத்துல போய் ஈடுபட்டு இருக்கு. அந்த விஷயத்துல ஈடுபட்டா அது வேணும் அல்லது வேண்டாம், ஏதாவது ஒண்ணு பண்ணி அது பண்றது சிரமமா இருக்கும். அதுக்கு அது சிரமப்படும் போது நிச்சயமா சஞ்சலமாயிடும். ஆனால் அதே சித்தம் விஷய உபரமா, விஷயத்திலேருந்து விலகி போயிடுத்துன்னு சொன்னார். அப்ப விஷயம் எக்கேடு கட்டா இதுக்கு என்ன, அது கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன, இதுக்கு அதை பத்தி ஒன்றும் சிந்தனமே இல்லை. அப்படி இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய சித்தமானது விஷயத்தில் இருந்து விலகுகிறதோ, யசா யசா உபரமதி, விஷயங்கள்ல இருந்து நம்ம சித்தமானது விலக விலக யாதி நைஷ்டல்யம், அந்த சித்தம் தன்னுடைய சாஞ்சல்யத்தை விட்டு நிஷ்டலமாகும். ஆக விஷயத்துல போறதுதான் அது சஞ்சலமா இருக்குமே தவிர, விஷயத்திலேருந்து விலகினால் அப்ப அது நிச்சலமாகும். இதுல நாம என்ன கண்டுபிடிக்கலாம்? அன்வய விபரீதத்தினாலே இந்த விஷய சம்பந்தம் தான் சித்தத்தினுடைய சாஞ்சல்யத்துக்கு காரணம். அது இல்லாம இருந்தா நாம பாட்டுக்கு நிச்சலமா இருக்கலாம், சித்தம் எங்கேயும் அலையாது. ஆனா ஒண்ணு, இந்த சித்தம் நிச்சலம் ஆக ஆக இந்த நாதானுசந்தானம் பண்றவன் இருக்கானே, அவனுக்கு அந்த நாதம் இருக்கே, வேணோரிவ தீர்க்கதரஹ ததா ததா ஸ்ரூயதே நாதஹ. வேணு புல்லாங்குழல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புல்லாங்குழலுடைய நாதத்தை போல நீண்டு அந்த நாதம் கேட்குமா.
இது அந்த அநாகத நாதமானது. புல்லாங்குழல வாசிக்கும் போது அது விடாம நீண்டு கேட்கக்கூடிய ஒரு நாதத்தை ஏற்படுத்தும். அதை திருஷ்டாந்தமாக காண்பிக்கிறார். அது கேட்கறதுக்கு இனிமையாகவும் இருக்கும், கேட்டா கேட்கணும் போல இருக்கும். வேற அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கமான நாதத்தை இவன் அனுபவிக்க முடியும். ஆறு சாதகம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? சித்தமானது சஞ்சலமாக இருக்கிற பரியந்தம் இந்த அநாகத நாதத்தை அதனால கவனிக்கவே முடியாது. இந்த அநாகத நாதம் ஒண்ணும் புதுசா ஏற்படுறது இல்ல, இது இருக்கதா இருக்கு. இங்க சத்தம் இந்த காதுல இருந்துதான் இருக்கு. காதை மூடி கேட்டா நமக்கே கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் கேட்கறது இல்லையா? அப்படி இருக்கு. அது இல்லாட்டா நம்ம உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறது சொல்றது உபனிஷத்து. உள்ள ஜாഠராக்னி இருக்கே நம்மளுடைய சரீரத்துல, அந்த ஜாഠராக்னி தம் வேலையை பார்த்துட்டு இருக்கு. அது என்ன பண்றது? தன்னுடைய காரியத்தை பண்றதுன்னா, நம்ம சாப்பிட்ட சாமான எல்லாம் கரெக்டா ஜீரணம் பண்ணி விபாகம் பண்ணி அதெல்லாம் பக்குவப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையோ. ஒரு அக்னி எரிஞ்சா அக்னி எரியறதுல இருந்து ஒரு சத்தம் வரும். அக்னி எரியறது அப்படின்னு காதால கேட்டு சொல்லிவிடலாம், நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. காதால அதனுடைய ஒரு சத்தம், ஒரு விதமான சத்தம், நெருப்பு எரியற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். இந்த பொறி எல்லாம் வெடிச்சு வருதோ இல்லையா, சில சமயம் டப்பா டப்பான்னு வெடிக்கும். அது நன்னாவே தெரியும், அந்த வித்தியாசமான அந்த சப்தம், அக்னியோட சப்தம். அதே மாதிரி உடம்ப தொட்டால் ஒரு சூடு இருக்கு. இந்த சூடானது அந்த அக்னியுடைய சூடு, உள்ள அக்னி இருக்கு அப்படிங்கறது காண்பிக்கிறதுன்னு உபனிஷத்து நமக்கு சொல்றது. அப்போ அந்த சத்தத்தை நாம கேட்க முடியுது இப்போ, ஆனா அந்த சத்தத்தை நாம ரசிக்க முடியல. ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது அவ்வளவுதான். ஆனால் இந்த சாதகனானவன் மனச எப்ப அவன் இது பண்றானோ, அதாவது விஷயத்திலிருந்து பிரிச்சுக்கிறானோ விளக்கிக்கிறானோ, அப்போ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இனிமையான நாதமாக அது கேட்கறது. இது அக்னிலேருந்து வந்ததுன்னு கூட சொல்லல. இப்ப ஒரு சத்தம் கேட்கறது எதுலயும் வந்ததுன்னு கேட்க வேண்டாம். அநாகதா நாதக, இந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். அதுவும் நிச்சலம் ஆக ஆக இவனுக்கு கேட்கக்கூடிய அந்த நாதமானது தீர்க்கமா கேட்கறதான். வேணுமோர் இவ தீர்க்கதரஹா ததா ததா ஸ்ரூயதே நாதஹா. இப்ப என்ன பண்ணணும்? இந்த நாதம் நன்னா கேட்கறதா, அதுக்குள்ளே இவன் ஒரு வேலை பண்ணணும். நாதாபியந்தர் ஜோதிர் யத் வர்த்ததேஹி சிரம் தத்ர மனோ லீனம் சேத் ந புனः சம்சார பந்தாய. இது நல்ல ஸ்லோகம். நாதம் கேட்கறதோ இல்லையோ, இந்த கேட்கக்கூடிய நாதத்திற்கு உள்ளே நாதாபியந்தரவர்த்தி ஜோதிஹி சைத்தன்யம். நமக்கு எதெல்லாம் தெரியறதோ, நம்ம ஒரு விஷயத்த என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணால பாக்குறோம், ஏதோ ஒரு விஷயம் தெரியறதுன்னா அங்க எது அந்த விஷயத்தோடு சேர்ந்து ஒரு ஜோதிஷ் பிரகாசிக்கிறது, சைத்தன்யம் தெரியுது. ஜோதிஷ்னா வெறும் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய பிரகாசனம் மாத்திரம் இல்லை. எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியறதோ அந்த தெரியும் போது அதோடு சேர்ந்து சைத்தன்யம் பாசிக்கிறது, சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. நம்ம சொல்ல தெரியல சைத்தன்யம் பிரகாசிக்கிறதுன்னு, ஆனா சைத்தன்யம் தான் பிரகாசிக்கிறது. இப்ப காதால அந்த சத்தம் கேட்கும் போது, அந்த நாதத்தை நம்ம கேட்கும் போது அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. கேட்கறதுன்னு தெரியறது இல்லையா? அந்த சைத்தன்யம் பிரகாசிக்கலைன்னா அந்த சத்தம் கேட்டாலும் ஒன்னும் தெரியாது, ஒருத்தருக்கும் ஒண்ணும் தெரியாது. அதனாலே நாதாபியந்தர்வர்த்தி, அந்த நாதத்திற்கு உள்ளே பிரகாசிக்கும் சைத்தன்யமானது ஒன்று இருக்கு. அந்த சைத்தன்யத்திலே மனஹா தத்ர மனஹா சிரம் லீனஞ்சே. நமக்கு வேண்டியது இதுதான். அந்த சப்தம் கேட்டுதே அது நமக்கு வேண்டியது இல்லை. அந்த சப்தத்தை கேட்கும் போது அதுல ஒரு சைத்தன்யம் பிரகாசிக்கிறதே, அந்த சைத்தன்யத்துல
மனசு லயத்தை அடையணும். அந்த சைத்தன்யத்தை நம்ம மனசானது பிடிச்சுக்கணும். அதுக்கு அது பிடிச்சு போகணும். அதுல அது லயத்தை அடைஞ்சதுன்னு சொன்னால் ஈனஞ்சே ந புன சம்சார பந்தாய, மறுபடியும் இந்த மனசானது இந்த ஜீவாத்மாவுக்கு சம்சார பந்தத்துக்கு காரணம் ஆகாது. மனசுங்கிறது சம்சார பந்தத்துக்கும் சரி, சம்சாரத்திலேருந்து மோட்சத்துக்கும் சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனசுதான் சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னால், எப்படி இருந்தா அது சம்சாரத்துக்கு காரணம், எப்படி இருந்தா மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, பந்தாய விஷயா சக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். விஷயத்தில் ஆசையோடு இருக்கும் போது அந்த மனசு அந்த ஜீவாத்மாவுக்கு பந்தத்துக்கு காரணம் ஆகிறது. அதே மனசு நிர்விஷயமாக ஆயிடுத்து, விஷயத்திலிருந்து விலகிடுத்து, அதுல விஷயத்தை பத்தின ஒரு சிந்தனையும் இல்லை, ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னு ஆயிடுத்துன்னு சொன்னால், அந்த மனசே இவனுக்கு சம்சார பந்தத்திலிருந்து முக்தியை கொடுக்கறதுக்கு உபயோகப்படும். ஆக மனசு இப்ப விஷயாசக்தமாக இல்லாததாகவும், இந்த நாதானுசந்தானம் பண்ற இடத்துல அந்த நாதத்துக்கு உள்ளே பிரகாசிக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்துல இவனுடைய மனசானது லயிச்சு அதிலேயே ஸ்திரமாக இருந்துட்டு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவனுக்கு இதுதான் கடைசி ஜென்மமாக இருக்குமே தவிர மறுபடியும் இன்னொரு ஜென்மம் அல்லது சம்சார பந்தம்ங்கிறது ஏற்படாது. அப்புற மனோலீனஞ்சே ந புனசம்சார பந்தாய. ஆக இது ரொம்ப உத்தமமான ஸ்திதி. மறுபடியும் இவன் பந்தத்துக்கு வரமாட்டான். பரமானந்த அனுபவாத் ருச்சிரம் நாதானுசந்தானாத் ஸ்ரேஷ்டச்சித்தலயோயம் தத்சு அந்நியலயேஷு அநேகேஷு. இப்ப இந்த போன ஸ்லோகத்திலே இந்த சித்தமானது அந்த நாதத்தை அனுசந்தானம் பண்றதுனாலே அந்த நாதத்தோடு சேர்ந்து பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்யத்திலே லயம் ஆகும். அதனால இவனுக்கு சம்சார பந்தம் வராது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அங்க இது எப்படி சம்சார பந்தம் வராம இருக்கிறதுக்கு காரணமாகும் நமக்கு சின்ன சந்தேகம் ஏற்படலாம். அதுக்கு இந்த ஸ்லோகம் நமக்கு பதில் கொடுத்து விடுறது. இந்த நாதானுசந்தானத்தினாலே பரமானந்த அனுபவா சுகிரம். ரொம்ப காலத்துக்கு இந்த நாதானுசந்தானம் அநாகத நாதத்தை அனுசந்தானம் செஞ்சுட்டு இருந்தானே, ஆனால் அந்த சாதகனுடைய மனசுல பரமானந்த அனுபவம் இருக்கு. இங்க என்ன பார்க்கணும், பரமானந்த அனுபவம்ங்கிறதும் ஆத்ம சாட்சா்காரம்ங்கிறதும் சப்தம் தான் வேற, அர்த்தம் விஷயம் ஒண்ணு. பரமானந்தங்கிறது ஆத்மஸ்வரூபம்-தான். அந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டா வேற எதுவுமே பரமானந்தம் கிடையாது. இந்த பரமானந்தம் பிரதிபலிச்சு உபாதியில சின்ன சின்ன ஆனந்தமா நமக்கு தெரியுது. ஆனா பரமானந்த அனுபவங்கிறதும் ஆத்ம சாட்சா்காரங்கிறதும் ஒண்ணுதான். ஆக சாதகன் இந்த நாதத்தை அனுசந்தானம் பண்ணி அதுல உள்ள சைத்தன்யத்துல தன் மனசை ஸ்திரப்படுத்தின்றானே, ஆனால் அவனுக்கு அந்த பரம ஆனந்தமான ஆத்மஸ்வரூப சாட்சா்காரங்கிறது ஏற்படும். இந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம கேட்கவே வேண்டாம், அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடும். சம்சார பந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடும். அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா மறுபடியும் அவனுக்கு ஜென்மா வராது. ஆக இவனுக்கு போன ஸ்லோகத்துல சொன்னாரே, இந்த மனசானது அந்த சைத்தன்யத்திலே லயத்தை அடைஞ்சு ஸ்திரமாக இருக்குமே ஆனால் நபுன சம்சார பந்தாய அப்படின்னு சொன்னாரே, அந்த சம்சார பந்தம் வராம இருக்கிறது எப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல நிர்ணயம் ஆயிடும். அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் அதனால அஜ்ஞானம் நிவர்த்தியாகி மறுபடியும் பந்தம் வராம போகிறது. அதுதான் அவனுடைய முக்தி நிலை அப்படின்னு சொல்லுது. அப்படியானால் இந்த நாதானுசந்தானம் பண்ணி அந்த நாதத்துல சைத்தன்யத்துல அந்த மனசை லயப்படுத்துறதுங்கிறது இருக்கே, இந்த லயம் ரொம்ப உயர்ந்தது. பல இடத்துல மனோலயம்ங்கிறது நமக்கு ஏற்படுறது, சித்தலயம்.
ஒண்ணும் இல்ல, சுசுப்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த சுசுப்தியில கூட நம்ம மனசுக்கு லயம்தான். சொப்னம் வர மனசு நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கு. முழிச்சுட்டு இருக்கிறச்சே வேலை பண்றது, சொப்னம் பாக்குறச்சே மனசு இருக்கு தனியா இருந்து வேலை பண்ணிட்டு இருக்கு. சுசுப்தியில போறச்சே மனசு இல்ல. இல்லைன்னா அது வேலையை சுத்தமா நிறுத்திடுத்து லயம் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு லயம்தான் சுசுப்தியில. இதே மாதிரி இந்த எல்லாருக்கும் ஒரு பிரளயம்னு ஒண்ணு வந்து சேரும். பிராகிருத பிரளயமோ என்னமோ சொல்லுவா. பிராகிருத பிரளயம்னு சொன்னா இந்த சிருஷ்டி ஆரம்பிச்சதோ இல்லையோ, சிருஷ்டி தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சிருஷ்டி ஆரம்பிக்கல, மொத்தமா ஒரு பிரபஞ்சத்தை அத்தனை ஜீவன்களுக்கும் சேர்த்து ஆரம்பிச்சு வச்சார் சுவாமி. இதை எப்படி ஆரம்பிச்சு வச்சாரோ அதே மாதிரி முடிச்சு வைப்பார். அது பிரளயம், சம்ஹாரம்னு பேரு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3 பண்றவர் அவர் சுவாமி. அப்படி எப்படி சிருஷ்டி பண்ணாரோ அப்படியே சமானம் பண்ணிடுவார். எப்படி எந்த கிரமத்துல இந்த வஸ்துக்கள்லாம் உண்டானதோ, பஞ்ச மகாபூதங்கள் உண்டானதோ, அதுக்கு நேர விபரீத கிரமத்துல ஒவ்வொன்னா காணாம போயிட்டு இருக்கும் அப்படின்னு அந்த லயம் சொல்றது. அந்த லயத்துல, அந்த பிரளயத்துல கடைசியில எங்க போய் நிக்கும்னு சொன்னா வெறும் அழுத்த மாயை இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி காரியம் ஒண்ணும் இல்லைன்னு வந்து நிற்கும். சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நிலைதான். அதே நிலை மறுபடியும் வந்து சேரும் பிரளயத்துக்கு அப்புறம். அப்புறம் அந்த நிலையில இருந்து மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாள் இருந்து திரும்பி பிரளயம். சிருஷ்டி பிரளயம்னு சொல்றது இதுதான். அங்கேயும் அந்த ஸ்தரணத்துக்கு லயம் இருக்கு. பஞ்ச மகாபூதத்தை சிருஷ்டி பண்ணி அதுல இருந்து திருப்பி இந்திரியாதிகள் எல்லாம் புனஷ்ட அவர் சிருஷ்டி பண்ற பரியந்தம் இந்த மனசு இது எல்லாமே லயிச்சுதான் இருக்கும், இருக்காது. அதாவது தம் வேலை செய்யக்கூடிய ஸ்தூல ரூபத்துல அதனால இருக்க முடியாது. அங்கேயும் தான் ஒரு சித்தலயம் இருக்கு. ஆனா அந்த சித்தலயம் நமக்கு உபயோகம் இல்லை சாதகனுக்கு. ஏன்னா அந்த சித்தலயத்தினால இவனுக்கு முக்திக்கு ஒரு உபயோகமும் இல்லை. அந்த சிருஷ்டி ஆரம்ப காலம் வரை அப்படியே பிரதீட்சை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிருஷ்டி காலம் வந்துருச்சுன்னா திருப்பி சிருஷ்டி ஆகி வெளியே வந்துருவான், வந்ததுக்கே தான் திரும்பி வரப்போறான். அதனால அந்த மாதிரி உள்ள சித்தலயம் சுசுப்தியில நமக்கு வரக்கூடிய சித்தலயம். அதான் ஏற்கனவே சொன்னேன், சமாதியில கூட சில சமயம் மனசு அடங்கி இருக்கு. சித்தத்தினுடைய ஒரே ஒரு விற்த்தியை விட்டுட்டு மற்ற விற்த்திகள் எதுவும் இல்லாமல் இருக்குமா அந்த நிர்விகல்பக சமாதியில. அதுல அந்த சித்த விற்பி கூட பாசிக்காமல் சைத்தன்யம் மாத்திரம் பாசிச்சு இருக்கும். அதுல சித்த விற்பி நிரோதம். சித்தத்துக்கு ஓரளவுக்கு அங்கேயும் ஒரு லயம் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அப்பேற்பட்ட பலவிதமான சித்த லயங்களுக்குள்ளே இந்த பரமானந்தானுபவா நாதானுசந்தானம் பண்ணி பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடியவனுக்கு ஒரு சித்தலயம் ஏற்படுறதே, இந்த சித்தலயோயம் ஸ்ரேஷ்டா, ரொம்ப சிறந்தது, உத்தமமானது. இந்த மத்ததை காட்டி ரொம்ப வித்தியாசம். அந்நியலயேஷு அநேகேஷு, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சித்தமானது லயத்தை அடையும் போது பலவிதமான லயத்தை, இப்ப சொன்னேன் இல்லையா, பலவிதமான சித்தலயங்கள் இருக்கும் போது கூட இப்ப சொன்ன இந்த சித்தலயமானது பரமசிரேஷ்டமானது. எதை வச்சு சொல்றது? பலத்தை வச்சுதான் சொல்லியாங்க. எப்பவுமே இல்லைங்கிற அபாவம் இருக்கு, லயத்துல நம்ம ஒரு விசேஷத்தை சொல்றதுக்கு முடியாது. இங்க ஒரு கட்டம் இல்ல, 2 கட்டம் இருக்கா, ஒரு கட்டம் இல்ல, 2 கட்டமாவது இருக்கான்னு கேட்டா இல்ல, 3 கட்டம் இருக்கான்னா இல்ல, 4 கட்டம் இருக்கா இல்ல. இங்க எத்தனை கேட்டாலும் இல்லைன்னு தான் பதில். இப்போ அப்படின்னா இங்க எத்தனை அபாவம், கோடியா அபாவம். அது இல்லை இது இல்லைன்னு இல்லைங்கிறது சேர்ந்து கொடுத்தா என்ன, ஒரு வித்தியாசமும் இல்லை. கட்டாபாவம்ங்கிறது ஒரு கட்டம் இல்லைன்னு சொன்னா என்ன, 2 கட்டம் இல்லைன்னு சொன்னா, ஒரு கட்டம் கூட ஒருத்தர் இல்ல. எத்தனை கட்டம் இல்ல, ஒரு கட்டம் இல்ல இருக்கா இல்ல, 2 கட்டம் இருக்கா இல்ல, எல்லாமே இல்லதான். ஆனா இந்த இத்தனை இல்லைங்கிறதுனால அவன் பெரிய ஒரு இல்ல உள்ளவன், அது அபாவக்காரன்னு சொல்லிட முடியாது இல்லையா. இதை வச்சு நம்ம ஒண்ணு அபாவத்துல வித்தியாசத்தை காண்பிக்க முடியாது. இதே பாவமா இருந்ததுன்னா, ஒருத்தங்கிட்ட 1 ரூபாய் இருக்கு, ஒருத்தங்கிட்ட 2 ரூபாய் இருக்கு, 5 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இருக்குன்னு சொன்னா அது கூடிண்டே போகும். அது கூட வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அபாவத்துல ஒண்ணும் வித்தியாசத்தை பார்க்க முடியாது. அதே மாதிரி சித்த லயங்கிறது அபாவம் இல்லையா.
சித்துங்கிறது வேலை செய்யாம இருக்கக்கூடிய நிலை தானே அது. அதுல என்ன வித்தியாசம் வரப்போகுது? இந்த சித்தலயம் என்ன, அந்த சித்தலயம் என்ன, நாதானுசந்தானத்தால சித்தலயம் என்ன, ரெண்டுமே சித்தம் வேலை பண்ணாத நிலை தானே அது. அப்ப அந்த நிலையில என்ன இது வசதி அது தாழ்த்தின்னு சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இருக்க முடியாதேன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதனால அந்த சமயத்துல வரக்கூடிய அந்த பலத்தை வச்சுதான் அந்த லயத்தை நாம கணக்கு பண்ணணும், அது சிரேஷ்டமா இல்லையான்னு. அப்படி பார்க்கும்போது சுசுப்தியில நமக்கு சித்தலயம் ஏற்படும் போது ஆனந்தத்தை என்னமோ அனுபவிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கூடவே அஜ்ஞானமும் சேர்ந்து தெரிஞ்சுது. ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தானே எழுந்துட்டு சொல்றான். அப்ப அது அஜ்ஞானம் தானே. அந்த அஜ்ஞானமானது கூட இருந்து இருக்கிறதுனால அதை வசதியா சொல்ல முடியல. பிரளயத்துல கேட்டா ஒண்ணுமே தெரியாது, அதுதான் இருக்கும். சௌசத்தை அனுபவிக்கிறானாங்கிறது கூட தெரியாது. ஆக பிரளயத்தை பத்தி கேட்டா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்படி பார்க்கறச்ச இந்த நாதானுசந்தானத்துல மனசு லயத்தை அடையும் போது இவன் ஒரு பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் பாத்தீங்களா. ஆக அந்த பலன் தான் வித்தியாசப்படுத்துறது இந்த மனோலயத்தை. இந்த சித்தலயத்தை மற்ற சித்தலயங்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்கக்கூடியது இந்த பரமானந்த அனுபவம் அப்படிங்கிற இந்த பலன்தான். இப்பேற்பட்ட பலத்தோடு இருக்கிறதுனாலே இந்த சித்தலயத்தை மற்ற லயங்களை காட்டிலும் வசதியாக சிரேஷ்டா அப்படின்னு சொல்லியிருக்கார். சிரேஷ்ட சித்தலயோயம் சத்சு அந்நியலயேஷு அநேகேஷு. 49 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல